ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பவுல் 1/4 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் எலும்பில்லாத சிக்கனை ஒரு 1/2 கிலோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமும் அதே மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடைமிளகாயும் அதே மாதிரி இதே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த குடைமிளகாய் கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் அந்த சிக்கன் பீஸ், அப்புறம் வெங்காயம், அந்த குடமிளகாய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அந்த மசாலா எல்லாம் இறங்கும். இதை 30 மணி நேரம் 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போது இது நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸை சொருகிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு குடைமிளகாய், அப்புறம் திரும்பவும் சிக்கன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம இதில் சொருகிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்கிற எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஸ்டிக்கில் நீங்கள் சொருகிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம சொருகி வச்சுருந்த இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி சிக்கன் பீஸெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம கேஸை மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது நீங்கள் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு நல்லா வேக விடணும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக நம்மளுக்கு வெந்து வரும். இல்லாட்டி ஒரு சைடு கரிஞ்சிடும். அதனால் நல்லா ஒரு சைடு மாற்றி மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வெஸ்லி ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.